வெல்கம் டு அக்ரி சக்ஸஸ் ரூட். நோட்ஸ்லாம் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலான்னா, சாயில் சயின்ஸில் பிஹெச்சி சில கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டைம் இருந்தால் பார்த்துடலாம். கண்டினியூஸாக சாயில் சயின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 80% நியரஸ்ட் நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த வீக்குள்ளே நம்ம சாயில் சயின்ஸ் மேபி கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இந்த வீக்கெண்டு இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு டெஸ்ட்டு வந்து போடலாம். அட்டன் பண்ணி பாருங்கள். ஏன்னா சாயில் சயின்ஸ் அக்ரானமி இது 2 யூனிட் மட்டும் ஒரு 3 யூனிட் வந்து 3 யூனிட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. 3வது யூனிட்டில் இது இல்லாமல் சில ஹனிபி ப்ளஸ் மஷ்ரூம் இது எல்லாமே சேர்த்து வந்திருக்கும். பட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து சாலிடாக வந்து சாயில் சயின்ஸ் அக்ரானமிலேருந்து வரும். இது முடிச்சுட்டு நம்ம அடுத்த அக்ரானமியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம அடுத்தடுத்து கவர் பண்ணிகிட்டே வருவோம். சரி, டாபிக் உள்ள போயிடலாம். இவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா பிஹெச் ஆஃப் 2 வந்து ட்வைஸ் அஸ் அசிடிக் அஸ் 5ஓட 2 மடங்கு வந்து அசிடிக் அதிகமாக இருக்குது பிஹெச் 2 அப்படின்றாங்க. பட் இது தப்பு. ஏன்னா இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா ஒரு யூனிட் வந்து பிஹெச் சேஞ்ச் ஆகணும்னா 10 ஃபோல்டு வந்து அசிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ வந்து இதில் எதுன்னு பார்த்தோம்னா 10 ஃபோல்டு இன்க்ரீஸ் ஆகிறது எதுன்னு பார்த்தோம்னா பிஹெச் 2 ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிஹெச் 2க்கும் 5க்கும் வந்து 3 வித்தியாசம் இருக்குது. 10 to the power of 3 போட்டோம்னா 1000 டைம்ஸ். அப்போ வந்து சி தான் வந்து கரெக்டு. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஒரு முறை பாருங்க. பிஹெச் வந்து கொடுத்துருக்கு. பிஹெச்னா ஒன்றும் இல்லை, H+ அண்ட் OH- இதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கிறதா வந்து பிஹெச். இதை தான் வந்து நெகட்டிவ் லாகர்தன் ஆஃப் H+ அப்படின்வாங்க. அப்படி இல்லைனா பிஹெச் இஸ் ஈக்குவல் டு log 1/H+ அப்படின்றாங்க. இது சொன்னது வந்து சாரன்சன் அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. இது எதுக்குடா யூஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா அசிடிட்டியாக அல்கலினிட்டியாக நம்ம பார்க்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். பிஹெச்சுக்கு வந்து எந்த யூனிட்டுமே கிடையாது. இது வந்து பிஹெச் மீட்டரை வச்சு நம்ம பிஹெச்சை வந்து அளப்போம். இதில் வந்து 0லேருந்து 14 வரையும் இதுக்கு லிமிட் இருக்கும். 0லேருந்து 7 வரையும் அசிடிட்டினும், 7க்கு மேலே போனால் அல்கலினிட்டியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 7 வந்து நியூட்ரல் பிஹெச் அப்படின்றாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இங்கே தான் இருக்குது. அதாவது 10 ஃபோல்டு வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு யூனிட் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா. அதே தான் சேம் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 5லேருந்து 6 மாறிச்சுன்னா 10 டைம்ஸ் அசிடிக் இன்க்ரீஸ் ஆகுது. இதே வந்து 4லேருந்து 6 மாறிச்சுன்னா 100 டைம்ஸ் வந்து அசிடிக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. இதுக்கு சாயில் வாட்டர் சொல்யூஷன் 1:2.5 அந்த ரேஷியோவில் வந்து பிஹெச் மெஷர் பண்ணுவாங்க. இதுக்கே சில பஃபர் சொல்யூஷன் கேலிப்ரேட்டடுக்கு வந்து பஃபர் சொல்யூஷன்ஸ் வச்சுருப்பாங்க கேலிப்ரேஷன் பண்ண. அதாவது இது என்னென்னா அந்த பிஹெச் மீட்ரு வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதுக்கு வந்து பிஹெச் 4ல் பிஹெச் 7 பிஹெச் 9.2ன்ட்டு ஒரு பஃபர் சொல்யூஷன் 3 இது வச்சுருப்பாங்க. ஒரு டியூப் மாத்திர மாதிரி இருக்கும். அதை நம்ம டிஸ்டில் வாட்டரில் போட்டு கலக்கி நம்ம உள்ளே வச்சோம்னா 4 காமிச்சிச்சுன்னா அந்த பிஹெச் மீட்டர் வந்து ஸ்டாண்டர்டைஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே பீட் சாயிலில் வந்து பிஹெச் வந்து கம்மியாக இருக்குன்றாங்க. இதே அல்கலை சாயிலில் வந்து பிஹெச் அதிகமாக இருக்கும். அது நமக்கே தெரியும். அதே மாதிரி CO2 அதிகமாக இருந்துச்சுனாலும் பிஹெச் வந்து அதிகமாக இருக்குது. ட்ரை சாயிலில் வந்து பிஹெச் வந்து கம்மியாக இருக்குன்றாங்க. வெட் சாயிலில் பிஹெச் அதிகமாக இருக்கான். அயன் கான்சன்ட்ரேஷன் வந்து லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா பிஹெச் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து லிட்மஸ் பேப்பர். இது வந்து ஒரு இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பேப்பரு. இது என்ன பண்ணுன்னா அசிடிக்காக இருந்தால் ரெட் கலரில் கலர் சேஞ்ச் ஆகும். பேசிக்னா ப்ளூ கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இதே வந்து ஒரு பிளான்ட்டுமே நம்ம வந்து இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுவோம். அந்த பிளான்ட் பேர் வந்து என்னென்னா ஹைட்ரான்ஜியா. ஆக்சுவலி இது என்ன நடக்கும்னா லோ பிஹெச்சாக இருந்தால் அதோட பெட்டல் வந்து ப்ளூ கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். இதே ஐபிஹெச் இருந்தால் ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும். இது நார்மலான நியூட்ரல் பிஹெச்சில் வந்து பர்பிள் கலரில் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த பிஹெச்சை பொறுத்து தான் இந்த ஆன்டகோனிஸ்டிக் எஃபெக்ட்ஸ் நியூட்ரியன்ஸ்லாம் வரும். அதான் இங்கே கொடுத்துருக்கு. அதாவது மெக்னீசியம் அதிகமாக இருந்துச்சுன்னா சாயிலில் அயன் கால்சியம் காப்பர்லாம் குறையும். இதே கால்சியம் அதிகமாக இருந்துச்சுன்னா கால்சியம் எப்போ அதிகமாக இருக்கும்? அல்கலைன் சாயிலில் கால்சியம் அதிகமாக இருக்கும். அப்போ அல்கலைன் சாயில் அயன் இருக்குமானா இருக்காது. ஏன்னா இது வந்து அசிடிக் சாயிலில் தானே இருக்கும். நீங்கள் கம்பேரிசன் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பாஸ்பரஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அயன் ஜிங்க் இருக்காது. பொட்டாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா மேங்கனீஸ் மெக்னீசியம் இது ரெண்டுமே இருக்காது. நியூட்ரல் பிஹெச்சில் வந்து என்பிகே அண்ட் போரான் நல்லா இருக்குன்றாங்க. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்தாச்சு. மாலிப்டினம் வந்து எப்பயுமே அல்கலைன் பிஹெச்சில் வந்து அதிகமாக இருக்கும். அசிடிக் பிஹெச்சில் வந்து கம்மியாக தான் இருக்கும். அது லாஸ்ட் கிளாஸில் கூட நம்ம பார்த்துருப்போம். அதே வந்து அசிடிக் பிஹெச்சில் வந்து அயன் மேங்கனீஸ் அலுமினியம்
காப்பர், ஜிங்க் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். அல்கலைனில் வந்து கால்சியம், மெக்னீசியம் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. இதே அல்கலைனில் மைக்ரோ நியூட்ரியன்ட்னு பார்த்தோம்னா மாலிப்டினம் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. அதே தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆக்சுவலி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாயில் பிஹெச் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அவைலபிலிட்டியில் அப்படின்றாங்க. ஆமாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன்னா மாலிப்டினமே அல்கலைன் ரேஞ்சில் தான் இருக்கும். அயன் வந்து அசிடிக் ரேஞ்சில் இருக்கும். அப்போ பிஹெச் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அடுத்து பஃபரிங் கெப்பாசிட்டி அப்படின்றாங்க. பஃபரிங் கெப்பாசிட்டினா என்னன்னா ரெசிஸ்ட் டு சேஞ்ச் பிஹெச், இதுக்கு பேர் தான் வந்து பஃபரிங் கெப்பாசிட்டி. சேம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்டு. இது நம்ம ஆல்ரெடி படித்தது தான் இங்கே கொடுத்துருக்கேன். சும்மா ஒரு முறை வாட்சி பாருங்க. அடுத்து பஃபரிங் கெப்பாசிட்டிக்கு நம்ம போயிடலாம். பஃபரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் அப்படின்றாங்க. பஃபரிங் கெப்பாசிட்டினா அதே தான், ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் சாயில் பிஹெச், இதுக்கு பேர் தான் வந்து பஃபரிங் கெப்பாசிட்டி. பஃபரிங் கெப்பாசிட்டி எந்த பிஹெச் இடையில இருக்குன்னா 4.5 to 6. ஏன்னா இந்த பிஹெச்ல இருக்கிறது வந்து இந்த பிஹெச் இந்த இதுக்கு இடையில இருந்துச்சுன்னா பிஹெச் சேஞ்ச் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம நிறைய வேலை செய்யணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மாண்ட் மார்லேட்டில் வந்து பஃபரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குன்றாங்க. 1:1 டைப் கிளே மினரலில் வந்து பஃபரிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்குன்றாங்க. இதோட மாண்ட் மார்லேட்டில் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. அதே வந்து பஃபரிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தால் தான் பஃபரிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா நல்ல ஆர்கானிக் மேட்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, ஆர்கானிக் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து பஃபரிங் கெப்பாசிட்டியும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து தானாகவே நல்ல அது நியூட்ரலைஸ் பண்ணிக்கும். அவ்வளோ ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா பஃபரிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் இன்னும் கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டிலாம் கீழே இருக்குது, நம்ம படிப்போம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதே மாதிரி வந்து சாயில் கண்டைனிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் கார்பனேட், அதாவது கால்சியம் இருந்தாலுமே அதோட சாயிலோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா பண்ணும். இதே மாதிரி ஆர்கானிக் ஆசிட்ஸ், அதை தான் வந்து ஆர்கானிக்கு. அடுத்து பாஸ்பேட்ஸ், இது எல்லாமே ஹையர் பஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குன்றாங்க. அடுத்து ஒரு கொஸ்டின், ஐடென்டிஃபை த ஃபேக்டர் விச் டஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் த பஃபரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் அப்படின்றாங்க. இதில் வந்து எது வந்து பஃபரிங் கெப்பாசிட்டியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது அப்படின்றாங்க. கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து கண்டிப்பாக பஃபரிங் கெப்பாசிட்டியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் கிளே கண்டென்ட்டுமே இங்கே நம்ம மேலே பார்த்தோம்ல, மாண்ட் மார்லேட், கயாலுனைட், இது எல்லாமே கிளே தானே. அப்போ வந்து இதுவுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து ஆர்கானிக் மேட்ரு, அதுவும் நம்ம மேலே பார்த்துட்டோம். ஆர்கானிக் மேட்ருமே அதிகமாக இருந்துச்சுன்னா பஃபரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போது இது மூணுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ இதில் வந்து சாயில் ஸ்ட்ரக்சர் தான் வந்து பஃபரிங் கெப்பாசிட்டியை வந்து எதுவும் பண்ணாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. சாயில் ஸ்ட்ரக்சர் ரெஃபர்ஸ் டு அப்படின்னா என்னென்னா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் அக்ரிகேஷன் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து சாயில் ஸ்ட்ரக்சர்னுவாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ஏரியேஷனு, வாட்டர் மூவ்மெண்ட்டு, ரூட் பெனிட்ரேஷன், இந்த மாதிரி இது கூட தான் டைரக்ட்லி லிங்க்டாக இருக்குது. பஃபரிங் கெப்பாசிட்டிக்கு இதுக்கும் டைரக்ட் லிங்க் வந்து கிடையாது. அப்போ வந்து சாயில் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இதுக்கு ஆன்சரு. நம்ம இது அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்த்துருவோம். இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது, நம்ம அது ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, டைம் இல்லை நமக்கு. மீதி இருக்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்த்துடலாம். சாயில் கொலாய்ட்ஸ். சாயில் கொலாய்ட்ஸ்னால் இது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைன் பார்ட்டிக்கலாக இருக்கும். இது வந்து டிஸ்பர்ஸ்ட் இன் அனதர் சப்ஸ்டன்ஸில் வந்து டிஸ்பர்ஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து கொலாய்டு அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். கிளே இன் வாட்டர் அப்படின்னா சாலிட் இன் லிக்யூட்னு அர்த்தம். ஓகேவா? இதே லிக்யூட் இன் கேஸ்னா ஃபாகு, இது எல்லாமே வந்து லிக்யூட் இன் கேஸ்ன்னுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் கூட படிச்சிருப்பீங்க. அடுத்து த மெட்டீரியல் டிஸ்பர்ஸ்டு இஸ் கால்டு டிஸ்பர்ஸ்டு பேஸ்ன்னுவாங்க. இதை வந்து மீடியமில் த மீடியமாக இருந்துச்சுன்னா அது டிஸ்பர்சன் மீடியம் அப்படின்வாங்க. ட்ரூ கொலாய்டு. கொலாய்டுன்றது வந்து அதோட சைஸ் பார்த்தோம்னா 200-200 நேனோமீட்டர் வந்து இருக்கும். இதே வந்து லெஸ் தென் 0.01 mm இருந்துச்சுனாவே அதில் வந்து கொலாய்டல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். இருக்கிறதுலே அதிகமாக கொலாய்டல் ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு இருக்குன்னா கிளேயில் தான் இருக்குது அப்படின்றாங்க. கிளே ஃப்ராக்ஷனில் தான் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா லெஸ் தென்
0.0002 mm அவ்வளோ சின்ன சைஸான பார்ட்டிகல்ஸ் வந்து கிளே ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சாயில் கொலாய்ட்ஸ். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, கெமிக்கலி த மோஸ்ட் ஆக்டிவ் பார்ட் ஆஃப் த சாயில். கெமிக்கலி மோஸ்ட் ஆக்டிவ் பார்ட் ஆஃப் தி சாயிலே வந்து இந்த கொலாய்டு தான் அப்படின்றாங்க. இதுதான் வந்து ஹோல்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் நியூட்ரியன்ஸ்க்கு வந்து இதுதான் காரணம். அதே மாதிரி வந்து இது வந்து சாயில் ஃபெர்டிலிட்டியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஹியூமஸ் அஸ் த ஹையஸ்ட் கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அமாங் த சாயில் கொலாய்ட்ஸ் அப்படின்றாங்க. அதாவது ஹியூமஸோட சின்ன பார்ட்டிக்கல் ஒரு பார்ட்டிக்கல் அதுக்கு பேர் தான் வந்து கொலாய்ட்ஸ்ன்றாங்களே, அதுதான் வந்து கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து ஆர்கானிக் சாயிலில் அதிகமாக இருக்கும், ஹியூமஸில் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்றாங்க. இண்டிவிஜுவல் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் பேர் வந்து மிஸ்ஸெல் அப்படின்றாங்க அதோட பேர். ஆக்சுவலி இது கீழே கூட கொடுத்துருக்கு. கிளே மினரல்ஸில் வந்து வெர்மிகுலைட், அதாவது ஆர்கானிக் கொலாய்ட்ஸில் வந்து ஹியூமஸில் தான் அதிகமான கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி இருக்கும். இதே இன்ஆர்கானிக் கிளே மினரல்ஸ்னா வெர்மிகுலைட்டில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்த டைப்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸு. இது வந்து இன்ஆர்கானிக் கொலாய்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இன்ஆர்கானிக் கொலாய்ட்ஸில் பார்த்தோம்னா சிலிக்கா, அலுமினியா, அயன் காம்பவுண்ட்ஸ் கம்பைன்டு வித் வாட்டர், இது எல்லாமே இன்ஆர்கானிக் கொலாய்ட்ஸ்ன்றாங்க. திஸ் மேக் 90 to 98% ஆஃப் கிளே கொலாய்ட்ஸ் அப்படின்றாங்க. அதாவது இதோட சார்ஜ் பார்த்தோம்னா கிளே கொலாய்ட்ஸ் ஆர் ஜென்ரலி நெகட்டிவ் சார்ஜ்டு. அது வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். தேர்ஃபோர் தே அட்ராக்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கேட்டையான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பொட்டாஸ், கால்சியம், மெக்னீசியம், NH4ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து லேயர் ஆஃப் சிலிக்கேட் கிளேஸ். ஆக்சுவலி இதில் வந்து நம்ம மினரல்ஸில் கூட நம்ம பார்த்துருப்போம், ஃபில்லோசிலிகேட்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து டெம்பரேச்சர் ரீஜியனில் வந்து இருக்குது. ஃபில்லோசிலிகேட்னா லீஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம். இது வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சிலிக்காவாக இருந்துச்சுன்னா டெட்ராஹெட்ரல் ஷீட்டாக இருக்கும். இதே அலுமினியம் மேக்னீசியமாக இருந்துச்சுன்னா ஆக்டாஹெட்ரல் ஷீட்டாக வந்துருக்கும். அலுமினியம் மெக்னீசியம் இது ரெண்டுத்துக்குமே ஆக்டாஹெட்ரல். அதே வந்து அலுமினியமாக இருந்துச்சுன்னா டைஆக்டாஹெட்ரல்னு இருக்குமா. இதே வந்து மெக்னீசியத்துக்கு வந்து ட்ரைஆக்டாஹெட்ரல் வந்து இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து அயன் அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிளே. இதுக்கு பேர் தான் வந்து செஸ்கி ஆக்சைடுன்னு வாங்கலாம். அயன் அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடை தானே சொல்லுவாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் இருக்கும். செஸ்கியூன்ற மீனுக்கு வந்து 1.5 times அது அப்படின்றாங்க லெத்தீன் வேர்டில். எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கு. அயன் ஆக்சைடுக்கு வந்து ஹேமடைட், ஜியோதைட், லிமோனைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஆக்சைடுக்கு வந்து கிப்சைடு. ஓகேவா. அடுத்து அல்லோஃபோன் அண்ட் அமார்பஸ் கிளே அப்படின்றாங்க. இது வந்து என்னென்னா சிலிக்காவும் அலுமினியாவும் மிக்சராக இருக்கும். இதுதான் வந்து அமார்பஸ் கிளே அப்படின்றாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா வல்கானிக் ஆஷ்லேருந்து வரும் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஆர்கானிக் கொலாய்ட்ஸ். ஆர்கானிக் கொலாய்ட்ஸ் வந்து இருக்கிறதுலே வந்து ஆர்கானிக் கொலாய்ட்ஸில் வந்து அதிகமாக கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி எது அதிகமாக இருக்குன்னா ஹியூமஸ். ஓகேவா. ஹியூமஸ் தான் வந்து ஆர்கானிக் கொலாய்ட்ஸில் டாமினன்ட் ஆர்கானிக் கொலாய்டு அப்படின்றாங்க. இதில் வந்து 70 to 80% ஆஃப் டோட்டல் சாயில் ஆர்கானிக் மேட்டர் கன்சிஸ்ட் ஹியூமிக் சப்ஸ்டன்ஸாக வந்து இருக்குன்றாங்க. அதே மாதிரி இதில் வந்து நியூட்ரியன்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டியுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி ஆஃப் ஹியூமஸில் பார்த்தோம்னா 200லேருந்து 250 வரையும் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். கொலாய்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம்னா சைஸ்ன்னு பார்த்தோம்னா லெஸ் தென் 2 மைக்ரானுக்கு வந்து கீழே இருக்கணும், அதுதான் வந்து சைஸு. சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்த்தோம்னா கொலாய்ட்ஸ் வந்து நல்ல ரொம்ப சின்ன பார்ட்டிக்கலாக இருக்கிறதுனால அது வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதனால தான் வந்து நியூட்ரியன்ட் ரீடென்ஷன் ஆகட்டும், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, இது கெமிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் கொலாய்ட்ஸில். இதே வந்து சர்ஃபேஸ் சார்ஜ்னு பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த சாயில் கொலாய்ட்ஸ், கிளே கொலாய்ட்ஸ்லாம் எடுத்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ் தான். இதோட மேக்னெட்டிக் சார்ஜ் இஸ் கால்டு ஜீட்டா பொட்டன்ஷியல் அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு முறை பாருங்கள். அடுத்து அட்சாப்ஷன்னா என்னதுங்க? அக்குமுலேஷன் ஆஃப் அயன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில் கொலாய்ட்ஸ் பேர் தான் வந்து அட்சாப்ஷன். ஸ்ட்ரென்த் ஆஃப் அட்சாப்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டைவேலண்ட் அயன்ஸ் வந்து மோர் ஸ்ட்ராங்லி தென் மோனோவலண்ட் அயன்ஸ் அப்படின்றாங்க. இதோட ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அலுமினியம், ஹைட்ரஜன், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம்ன்றாங்க. கயோலினைட் அப்சார்ப்ஸ் பாஸ்பேட் மோர் ஸ்ட்ராங்லி தென்
மான்ட்மாலைட் இல்லைனா இலைட் அப்படின்றாங்க. பாஸ்பேட் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணுறது எதுன்னு பார்த்தோம்னா கயோலினைட் அப்படின்றாங்க. பாஸ்பேட் அப்சார்ப்ஷன் வந்து இஸ் லோயஸ்ட் அட் நியூட்ரல் பிஹெச். ஏன் லோயஸ்ட்னா நம்ம எந்த அப்சார்ப்ஷனும் ஆகலைனதுன்னு பிளான்ட் வந்து ஈஸியாக வந்து எடுக்க முடியும். இல்லைன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஏன்னா வந்து பாஸ்பரஸை பொறுத்தவரையும் நியூட்ரல் பிஹெச்சில் தான் வந்து நல்லாயிருக்கும். அதாவது அசிடிக் சாயிலாக போயிடுச்சுன்னா அயன் அண்டு அலுமினியம் கூட வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அலுமினியம் பாஸ்பேட், அயன் பாஸ்பேட்டா. இது அல்கலைன்னா கால்சியம் இல்லைனா ஜிங்க் கூட வந்து பாஸ்பரஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அதனால தான் இது வந்து நியூட்ரல் பிஹெச்சில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து வந்து அட்டிஷன், கொஹீஷன் அப்படின்னு 2 டேர்ம் இருக்குது. சிமிலர் மாலிகுலர்ஸ்க்கு அட்ராக்ஷன் நடந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து கொஹீஷன். அதாவது கிளே பார்ட்டிக்கல் வந்து இன்னொரு கிளே பார்ட்டிக்கலோட பைண்ட் ஆயிருந்துச்சுன்னா இதுக்கு பேர் கொஹீஷன். அடிஷன்னா ஒன்றும் இல்லை, 2 டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ், அதாவது வாட்டர் வந்து சாயில் பார்ட்டிகல்ஸோட மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து அதிஷன் அப்படின்றாங்க. ஓகேவா. அடுத்து வந்து ஸ்வெல்லிங் அண்டு ஸ்ட்ரெங்கேஜ் கெப்பாசிட்டி. ஆக்சுவலி இது வந்து எதுக்கு இருக்கும் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸ்வெல்லிங்னா வந்து தண்ணி பட்டுச்சுன்னா ஸ்வெல் ஆகும், இதே வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா ஸ்ரிங்க் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து ஸ்வெல்லிங் அண்ட் ஸ்ட்ரிங்கேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றாங்க. இது வந்து மான்ட்மாலைட்டில் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்மெக்டெக் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அதிகமாக ஸ்வெல்லிங் அண்ட் ஸ்ட்ரிங்கேஜ் இருக்கும் அப்படின்றாங்க. இதே வந்து எதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு பார்த்தோம்னா கயோலினைட்டில் வந்து கம்மியாக இருக்கும், வெர்மிகுலைட்டில் வந்து இன்டர்மீடியட்டாக இருக்கும்ன்றாங்க. மான்ட்மாலைட் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா பிளாக் சாயிலில் தானே அதிகமாக இருக்கும், வெர்டிஸ் அல்ல. அதனால் அங்கே தான் வந்து டீப் கிராக்ஸ்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த மான்ட்மாலைட்டோட கிளே மினரலோட ஸ்வில்லிங் அண்ட் ஸ்ட்ரிங்கேஜ் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் வந்து பிளாக் சாயில் வந்து டீப் கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. அடுத்து ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க ஃப்ளோக்குலேஷன். அப்படின்னா என்னன்னா அக்ரிகேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளோக்குலேஷன்றாங்க. அதுக்கு பவர் கேட்டையான்ஸ் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. அலுமினியம் வந்து அதிகமாக ஃப்ளோக்குலேட் ஆகும், கால்சியம் அதோட கொஞ்சம் கம்மியாக. இதோட ஆர்டர் வந்து கொடுத்துருக்கு. இந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வந்து டீஃப்ளோக்குலேட் அயான் எதுன்னு பார்த்தோம்னா சோடியம். ஓகேவா. டிஸ்பர்ஷன் இல்லைனா டீஃப்ளோக்குலேஷன்றாங்க. இது என்னன்னா அதோட ஆப்போசிட் தான், ஃப்ளோக்குலேஷனோட ஆப்போசிட் தான் டிஃப்ளோக்குலேஷன்றாங்க. ஏரிட் அண்ட் செமி ஏரிட் சாயில்ஸில் தான் வந்து டிஸ்பர்ஷன் வந்து அதிகமாகும். அங்கே வந்து அக்ரிகேட் ஃபார்ம் ஆகும் ஃப்ளோக்குலேஷனில். டிஸ்பர்ஷன் வந்து நடக்கும். அதான் இங்கே சொல்கிறாங்க. சோடியம் இருந்துச்சுன்னா அங்கே வந்து டிஸ்பர்ஷன் ஆகும், அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படின்றாங்க. இதெல்லாம் நமக்கு படித்தது தானே. ப்ரௌனியன் மூமெண்ட்னா ஒன்றும் இல்லை, கண்டினியூஸ் ஜிக்ஸாக் மூமெண்ட் வந்து கொலைடல் பார்ட்டிகல்ஸில் வந்து நடக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ப்ரௌனியன் மூமெண்ட்ன்றாங்க. த மூமெண்ட் பிரைமர்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார், இதுதான் வந்து ஃப்ளோக்குலேஷனுக்கு காரணமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படின்றாங்க. இதே டிண்டால் எஃபெக்ட் அப்படின்றாங்க. இது என்னென்னா அந்த கொலைடல் பார்ட்டிகல்ஸ் வந்து லைட்டில் பட்டால் ஸ்கேட்டரிங் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து டிண்டால் எஃபெக்ட் அப்படின்றாங்க. அடுத்து வந்து பிளாஸ்டிசிட்டின்றாங்க. பிளாஸ்டிசிட்டினா என்னென்னா சாயில் வந்து வெட்டாக இருக்கிறப்போ அது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து நம்மளால் வந்து மாற்ற முடியும். அப்படின்னா அங்கே என்ன இருக்கணும்னா மோர் தென் 50% வந்து கிளே இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்புக்கு வந்து நம்மளால் மோல்டு பண்ண முடியும். சேண்டை நம்மளால் அப்படி பண்ண முடியாது இல்லை. அது மாதிரி வந்து ஒரு 15% மேலே கிளே இருந்துச்சுன்னா அது வந்து வெட்டாக இருக்கிறப்போ நம்மளால் மோல்டு பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் வந்து பிளாஸ்டிசிட்டி அப்படின்றாங்க. அடுத்து நான் பெர்மியபிலிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா செமி பெர்மியபிள் மெம்பரேன் கிராஸ் பண்ண முடியலன்னா இதுக்கு பேர் வந்து நான் பெர்மியபிலிட்டி அப்படின்றாங்க. செமி பெர்மியபிள் மெம்பரேன்னா ஒன்றும் இல்லை, அது வந்து வாட்டரை வந்து அலோவ் பண்ணும், மீதி இருக்கிற வாட்டரில் கலைஞ்சிருக்கிற கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ரீட்டைன் பண்ணிடும். இப்போ வந்து நம்ம ஒரு மண்ணை கரைச்சி தண்ணியில் டீ வடி கட்டுறோம்ல, சேம் கான்செப்ட். அடுத்து வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேயர் சிலிக்கா கிளே மினரல்ஸ்னு பிரிக்கிறாங்க. லேயரை பொறுத்து லேயர் சிலிக்கா கிளேஸ் கிளாசிஃபைடு, அதாவது நம்பர் ஆஃப் சிலிக்கா டெட்ராஹெட்ரல் சீட்ஸ். சிலிக்கா டெட்ராஹெட்ரல் சீட்ஸை வந்து டீன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடிலாம் இப்படி வெறும் டீ ஓன்னு தான் கொடுத்துருப்போம். இதே அலுமினியம் ஆக்டாஹெட்ரல் சீட்ஸை வந்து ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் இந்த சிலிக்கா சீட்ஸும் அலுமினியா சீட்ஸும் அரேஞ்ச் ஆகிருக்கிறத வச்சு நம்ம சில கிளாஸிஃபை பண்ணுறோம் கிளே மினரல்ஸை. அதுதான் வந்து கீழே கொடுத்துருக்கோம்.
இதே பில்டிங் பிளாக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கு. இது என்னன்னா எஸ்ஐ சிலிக்கா டெட்ராஹெட்ரான்னா என்னன்னா சிலிக்கா சுற்றி 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு பேர் வந்து சிலிக்கா டெட்ராஹெட்ரான். இதே வந்து ஆக்டாஹெட்ரான்னா அலுமினியம் சுற்றி வந்து 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து அலுமினியம் ஆக்டாஹெட்ரான்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம சிலிக்காவும் அலுமினியாவும் பேஸ் பண்ணி வந்து கிளே மினரல்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அதுதான் 1:1 டைப் கிளே மினரல், 2:1 டைப் கிளே மினரல்ஸ் அப்படின்னு நம்ம பிரிப்போம்ல, அதுதான் இது. இப்போ வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 1:1 டைப் கிளே மினரல் அப்படின்னா என்ன, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஏன் 1:1 டைப்னா ஒரு சிலிக்கா ஷீட் இருக்கும், ஒரு அலுமினியா ஷீட் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து 1:1 டைப் கிளே மினரல்ஸ்ன்றாங்க. இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னா கயோலினைட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கயோலினைட்னா கேட்டிருக்காங்க. 1:1 டைப்பு, 2:1 டைப்பு, இதெல்லாம் அதோட கிளே மினரலோட எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்து கேட்பாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. இதோட பாண்டிங் பார்த்தோம்னா 1:1 டைப் கிளே மினரலோட பாண்டிங் வந்து எப்படி இருக்கும்னா ஹைட்ரஜன் பாண்டிங்கா இருக்கும். லேயர் செல்டு டுகெதர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்றாங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா 1:1 டைப் கிளே மினரலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது வந்து நான் எக்ஸ்பேண்டிங் எக்ஸ்பேண்ட் ஆகாது. அதே மாதிரி வந்து 1:1 டைப்னா கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். நம்ம மேலேயே பார்த்தோம்ல கயோலினைட்டுக்கு வந்து கம்மியாக இருக்கும்னு. இதே மாதிரி இது வந்து 1:1 டைப்னா ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து நல்லா அதிகமாக இருக்கும். இதே மாதிரி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். பிளாஸ்டிசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸ்டிக்கினஸ் கம்மியாக இருக்கும். லெஸ் ஸ்வெல்லிங் அண்ட், ஏன்னா பிளாஸ்டிசிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்வெல்லிங் அண்ட் ஸ்ரிங்கேஜ் கெப்பாசிட்டியும் கம்மியாக இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கயோலினைட் இதுதான் வந்து மோஸ்ட் வைட்லி அக்கரிங் கிளே மினரல் இந்த சாயில் அப்படின்றாங்க. இது வந்து நான் எக்ஸ்பாண்டிங் டைப்னு நமக்கு தெரியும். இது வந்து எங்க இருக்குன்னா, ஏன்னா கயோலினைட்ல நம்ம இதெல்லாம் இப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கயோலினைட் வந்து அதுல வந்து பிளாஸ்டிசிட்டி வந்து கம்மியா இருக்குன்னு படிச்சிட்டோம். அப்போ வந்து கிளே சாயில்ல வந்து என்ன அதிகமா இருக்கு, மான்ட்மார்லேட். அப்போ வந்து அதுல வந்து பிளாஸ்டிசிட்டி வந்து அதிகமா இருக்கு. அப்போ வந்து மான்ட்மார்லேட் தான் வந்து கிளே சாயில் இருக்கும். அப்போ வந்து கயோலினைட் வந்து கிளே சாயில் இருக்குமா, இருக்காது. அப்போ என்ன சாயில் இருக்கும், ரெட் சாயில் இல்லை லேட்ரைட் சாயில்ல இருக்கும். அந்த மாதிரி நீங்க எல்லாம் ஒரு செயின் மாதிரி லிங்கேஜ் வச்சு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதே மாதிரி இது வந்து லோ பிளாஸ்டிசிட்டி இருக்கும். கொஹீஷன், ஸ்டிக்கினஸ், ஸ்வெல்லிங் அண்ட் ஸ்ரிங்கேஜ் எல்லாமே கம்மியாக இருக்கும். வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே கம்மியாக இருக்கும். இதில் வந்து பாஸ்பரஸ் ஃபிக்சேஷன் வந்து நல்லா அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து 2:1 டைப் கிளே மினரல். இது எப்படி இருக்குன்னா வந்து 2 அலுமினியா சீட்ஸ் வந்து அவுட் சைடு இருக்கும். ஒரு அலுமினியா சீட் வந்து இன்சைடு இருக்கும். புரியுதுங்களா? இங்கே TOT இப்படி வரும். இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சரு. இந்த 2:1 வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மான்ட்மார்லேட் வந்து சொல்கிறாங்க ஸ்மெக்டேட் குரூப்னு. வெர்மிகுலைட் வந்து ஆக்சுவலி இது 2:1 டைப் வந்து எக்ஸ்பேண்டிங் ஆகும். இதில் வந்து மான்ட்மார்லேட் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இது வந்து லிமிடெட் எக்ஸ்பேண்டிங் வந்து இருக்கும் வெர்மிகுலைட்டில். நான் எக்ஸ்பேண்டிங் கிளேஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இலைட், மஸ்கோவைட், பயோடைட். ஆக்சுவலி இந்த 2:1 வந்து 2 பிரிக்கிறாங்க, எக்ஸ்பேண்டிங் டைப், நான் எக்ஸ்பேண்டிங் டைப்னு. இது எக்ஸாம்பிள் வாட் இஸ் வாட்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. மான்ட்மார்லேட் பார்க்குறோம். டாமினன்ட் இது வந்து பிளாக் காட்டன் சாயில் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து பிளாக் காட்டன் சாயில தான் வெர்டிசால் அப்படின்வாங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து ஸ்வெல்லிங் அதிகமாக இருக்கும், ஸ்ரிங்கேஜ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து கில்கை ஃபார்மேஷனுக்கு வந்து இதுதான் வந்து காரணமாக இருக்கும் அப்படின்றாங்க. வீக் பாண்டிங், இதில் வந்து வீக் பாண்ட் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஹைட்ரஜன் பாண்ட்னா நல்லா டைட்டாக இருக்கும். கிறிஸ்டல் யூனிட்ஸ் ஹெல்டு பை வீக் ஆக்சிஜன், ஏன்னா இதில் வந்து ஆக்சிஜன் லிங்கேஜஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஹையஸ்ட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து இருக்கும். இதே வந்து ஸ்டிக்கிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. கால்சியம் மெக்னீசியம் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. அடுத்து வெர்மிகுலைட். வெர்மிகுலைட்னா ஹைட்ரேட்டட் அலுமினியம் அயன் மேக்னீசியம் சிலிக்கேட். ஓகேவா? இது வந்து மைக்காவில இருந்து வருது அப்படின்றாங்க. பொட்டாசியம் இஸ் ரீப்ளேஸ்டு பை மெக்னீசியம், லிமிடெட் எக்ஸ்பென்ஷன் கிளேன் நம்ம பார்த்துட்டோம். ஸ்வெல்லிங் வந்து மான்ட்மார்லேட்டை வந்து அதோட கம்மியாக இருக்குது. கேப்டியான எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து நல்லா அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. வெரி ஹை நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இதில் வந்து கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச், ஏன்னா வெரி ஹை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ வந்து அதிகமாக கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து வெர்மிகுலைட்டில் தான் இருக்குது. ஐஎஸ் சர்ஃபேஸ் ஏரியாவும் இருக்கும். அதே மாதிரி வந்து இது வந்து பொட்டாசியம், அம்மோனியா, இது அம்மோனியம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுது. அடுத்து வந்து இலைட். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹைட்ரஸ் மைக்கா அப்படின்றாங்க. இது வந்து நான் எக்ஸ்பேண்டிங் டைப்பு. இது எப்படி இருக்குன்னா இன்டர்லேயர் ஸ்பேஸ் ஆக்குபைடு பை பொட்டாசியம் அயான்ஸ் வந்து இருக்கும் இந்த இலைட்டில்.
இன்டர் லேயரில் வந்து பொட்டாசியம் அயான்ஸ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கும். அதனால் என்ன நடக்கும்னா இதில் வந்து இலைட்டில் வந்து பொட்டாசியம் மினரல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இலைட்டில். அதை தான் சொல்கிறாங்க. இது வந்து மான்ட்மார்லைட், கயோலினைட் இது ரெண்டுத்துக்கும் ஒரு இடைப்பட்ட இதுதான் வந்து இலைட். ஓகேவா? இது வந்து எங்கே இருக்குன்னா கிளே சாயில்ஸில் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து மஸ்கோவைட், பயோடைட், காமன் சாண்ட் அண்ட் சில்ட் ஃப்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க இந்த 2 டைப்லையும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து 2:1:1 இல்லைனா இது வந்து 2:2 டைப் அப்படின்றாங்க. இது என்ன நடக்கும்னா வந்து நார்மலாக வந்து நம்ம 2:1 டைப் வந்து பார்த்தோம்ல, 2 சைடுமே வந்து டிடி இருக்கும், நடுவில் வந்து அலுமினியா ஆக்டாஹெட்ரல், இது வந்து சிலிக்கா டெட்ராஹெட்ரல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. சேம் அதே மாதிரி இருக்கும். இது கூட வந்து ஒரு மெக்னீசியம் ரிச் லேயர் இருந்துச்சுன்னா இது வந்து 2:1:1 டைப் அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த 2:1:1 டைப்பில் வந்து மெக்னீசியம் ரிச் லேயர் வந்து ஒன்று அதிகமாக ஆகுதுன்றாங்க. இதுக்கு பேர் தான் வந்து ப்ரூசீட் லேயர் அப்படின்றாங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரா லேயருக்கு பேர் வந்து ப்ரூசீட் லேயர். இதில் வந்து மெக்னீசியம் இருக்கும், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இதே வந்து பொட்டாசியம் இருந்துச்சுன்னா இது வந்து இல்லைட். ஓகேவா? இது வந்து மெயின்லி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா மெக்னீசியம் சிலிக்கேட் இருக்குமா, சம் அலுமினியம் அயன் இருக்குது அப்படின்றாங்க. குளோரைட் கண்டைன்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ரூசைட் அப்படின்றாங்க. ப்ரூசைட் அதாவது மெக்னீசியம் இருக்கும் அதிகமாக, எக்ஸ்ட்ரா சிலிக்கா அலுமினியா கூட மெக்னீசியமும் சேர்ந்து இருந்துச்சுன்னா இது வந்து 2:1:1 டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சேம் டேபிளாக வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கு. கயோலினைட், இலைட், மான்ட்மார்லைட், வெர்மிகுலைட், யூமஸ். இது வந்து நீங்கள் என்னன்னா இங்கே பாருங்க, டைப் ஆஃப் சிலிக்கேட் கிளே இது வந்து 1:1 டைப் நான் எக்ஸ்பேண்டிங், இது வந்து 2:1. இந்த டேபிள் வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த டேபிள் இருந்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? வாட் இஸ் வாட், என்ன டைப்புன்னு படிச்சுக்கோங்க. இதோட ஷேப் வந்து ஒரு முறை பாருங்க, சைஸ் பாருங்க. என்னால் எல்லாமே படிக்க முடியலன்னா எது வந்து அதிகமாக இருக்குது எது வந்து கம்மியாக இருக்குது அதை மட்டுமாச்சும் உங்களால் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து எது ரொம்ப அதிகமாக, ஆக்சுவலி ஆர்கானிக்குன்னு பார்த்தோம்னா யூமஸ்க்கு தான் அதிகமாக இருக்குது. இன்ஆர்கானிக்னு பார்த்தோம்னா வெர்மிகுலைட்டுக்கு வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. அதே மாதிரி கொஹிஷன், பிளாஸ்டிசிட்டி, ஸ்வெல்லிங் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம இன்னொரு இடத்துல கூட நம்ம படிப்போம், பட் இதை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கேட்டையான்ஸ், ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி, சாயில் டைப்பு இது எல்லாமே கொடுத்துருக்கு. இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம ஒய் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு ஒன்று பார்க்குறோம். இது யார் சொன்னதுன்னு பார்த்தோம்னா மார்டின் அண்ட் ரூசல் அப்படின்றவங்க வந்து ஒய் இண்டெக்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா யூஸ்ஃபுல் டு ஆசஸ் த டாமினேட்டிங் டைப் ஆஃப் கிளே மினரலில் வந்து எது வந்து டாமினேட் டைப்பாக இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த ஒய் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதோட வேல்யூ பார்த்தோம்னா கயோலினைட்டில் வந்து 0 to 5 வரை இருக்குன்றாங்க ஒய் இண்டெக்ஸ். இது இலைட்டுக்கு வந்து 5 to 25, மான்ட்மார்லைட்டுக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. பாஸ்பரஸ் ஃபிக்ஸிங் கெப்பாசிட்டி எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா கயோலினைட்டில் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் அண்ட் அமோனியம் ஃபிக்சேஷன் கெப்பாசிட்டி வந்து வெர்மிகுலைட்டுக்கு அதிகமாக இருக்குது. பெஸ்டிசைடு வந்து எது அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுதுன்ட்டு மான்ட்மார்லைட், இலைட், கயோலினைட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு முறை படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து இங்கே இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஆர்கானிக் மேட்டர் பீட் சாயிலில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஆர்கானிக் மேட்டர் வந்து ஆர்கானிக் சாயிலில் வந்து 20% வந்து மேலே இருந்துச்சுனாவே அது ஆர்கானிக் சாயில்ன்றாங்க. பீட் சாயில் வந்து அதோட அதிகமாக இருக்கும். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மோர் தென் 75% வந்து ஆர்கானிக் மேட்டர் இருக்கணும். இங்கே வந்து மோர் தென் 50 சொல்லிட்டாங்க. ஓகேவா? இருக்கிறதுல இதுதான் ஹையஸ்ட் ஆப்ஷனு, இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன் டி. ஓகேவா? இதே ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் ஆர்கானிக் சாயில்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க மோர் தென் 20% இருந்துச்சுனாவே அது வந்து ஆர்கானிக் சாயில் அப்படின்றாங்க. ஆர்கானிக் சாயில் வந்து பல்க் டென்சிட்டி வந்து குறைவாக இருக்கும். ஆர்கானிக் சாயிலில் டெஃபிசியன்ட் வந்து பாஸ்பரஸும் பொட்டாசும் வந்து எப்பயுமே வந்து நார்மலாகவே டெஃபிசியண்ட்டாக இருக்குன்றாங்க. பீட் சாயில் இதில் வந்து 75% ஆர்கானிக் மேட்டர் இருக்குன்றாங்க. இந்த பீட் சாயிலுக்கும் மக் சாயிலுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இது வந்து பீட் சாயில் எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா வாட்டர் லாக்டு கண்டிஷனில் இருக்கணும். அதே மாதிரி வந்து ஆக்சிஜன் அந்த இடத்துல இருக்குது. அதில் வாட்டர் லாக்டு ஆக்சிஜன் டெஃபிசியன்ட் கண்டிஷனில் தான் வந்து இந்த பீட் சாயில் ஃபார்ம் ஆகும். இது வந்து எப்படி இருக்குன்னா டார்க் ப்ரௌன் பிளாக் கலரில் இருக்கும், ஸ்பாஞ்சி டெக்ஸ்சராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்ஷியலி டீகம்போஸ்ட் ஆர்கானிக் மேட்டர், இதுதான் வந்து இதுக்கும் அதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு பீட் சாயிலுக்கும் மக் சாயிலுக்கும். பார்ஷியலி ஆர்கானிக் மேட்டர் வந்து டீகம்போஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து பீட் சாயில். இதே ஃபுல்லாக
ஆர்கானிக் மேட்டர் ஃபுல்லாக டீகம்போஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு பேர் வந்து மக் சாயில் அப்படின்றாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பல்க் டென்சிட்டி ஆஸ் வெல் கம்போஸ்ட் ஆர்கானிக் சாயிலோட பல்க் டென்சிட்டி வந்து 0.2 to 0.3 இருக்குன்றாங்க. இதே மினரல் சாயில் வந்து 1.3 to 1.5 இருக்குன்றாங்க. அடுத்து வந்து ஹியூமஸ், இதுவும் முக்கியமான டாபிக். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஹியூமஸ்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு டார்க் கலர்டு ஸ்டேபிள் எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஏ டீகம்போசிஷன் ஆஃப் ஏ ஆர்கானிக் மேட்டர். இப்போ வந்து ஒரு ஆர்கானிக் மேட்டர் இருக்குது, அந்த ஆர்கானிக் மேட்டர் ஃபுல்லாக டீகம்போஸ் ஆயிடுச்சுன்னா அது பேர் தான் வந்து ஹியூமஸ் அப்படின்றாங்க. அல்டிமேட் ப்ராடக்ட் ஆஃப் டீகம்போசிஷன், அதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, அதுக்கு பேர் ஹியூமஸ். இதே மாதிரி வந்து ஃபார்ம்டு பை மைக்ரோபியல் டீகம்போசிஷன் அண்ட் சிந்தசிஸ். இப்போ ஆர்கானிக் மேட்டருக்கு மைக்ரோபியல் டீகம்போசிஷன் ஆகி ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னா அதுதான் ஹியூமஸ். அதை தான் இங்கேயும் திருப்பி சொல்லியிருக்காங்க. ஹியூமஸை வந்து லிங்கோ புரோட்டீன்னு சொல்லுவாங்க. இந்த லிங்கோ புரோட்டீன் ஏன் சொல்கிறாங்கன்னா, லிக்னினும் புரோட்டீனும் அதிகமாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து லிங்கோ புரோட்டீன்றாங்க. இது கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அமார்ஃபஸ் டார்க் ப்ரௌன் ஆல்னா பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து ஒரு கொலாய்டல், நியர்லி இன்சொலிபிள் இன் வாட்டர். வாட்டரில் வந்து இது சொலிபிளாக இருக்காது. இது வந்து சம்டைம்ஸ் வந்து அல்கலியில் வந்து சொலிபிளாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. அக்ரிகேஷன் ஆகும். சாயிலுக்கு வந்து பிளாக் கலரே வந்து ஹியூமஸ் தான் வந்து கொடுக்குது அப்படின்றாங்க. ஓகேவா. இந்த ஹியூமஸ் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. ஹியூமஸ் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து என்ன, யூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட், யூமின் அப்படின்னு மூணாக வந்து பிரிக்கிறாங்க. இதோட மாலிகுலர் வெயிட் பார்த்தோம்னா ஃபல்விக் ஆசிடுக்கு வந்து லோயஸ்ட்டாக இருக்கும், யூமிக் ஆசிடுக்கு வந்து மீடியம், ஹியூமினுக்கு வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. கலர் வந்து ஃபல்விக் ஆசிடுக்கு லைட்டு, மீடியம், டார்க்குன்னு வருது. சொலிபிலிட்டி இந்த பேஸ் பண்ணி கூட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபல்விக் ஆசிட் வந்து ஆசிட்லையும் அல்கலிலையும் வந்து சொலிபிளாக இருக்கும். இதே யூமிக் ஆசிட் வந்து அல்கலியில் மட்டும் சொலிபிளாக இருக்கும், ஹியூமின் வந்து எதுலையுமே இன்சொலிபிளாக இருக்கும் அப்படின்றாங்க. இதை வந்து டீகம்போசிஷன் வந்து ஃபல்விக் ஆசிட் தான் வந்து டீகம்போசிஷனுக்கு வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஹியூமின் வந்து மீடியம் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து யூமிக் ஆசிட் வந்து மீடியம் ரெசிஸ்டன்ட், ஹியூமின் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இது பாருங்க, இந்த அனலைசிஸ் ஆஃப் யூமிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது யூமிக் ஃப்ராக்ஷனில் இன்சொலிபிள் இன் ஆசிட் இஸ் கால்ட் அப்படின்றாங்க. ஃபல்விக் ஆசிட் வந்து ஆசிட்ல வந்து சொலிபிள் ஆகும். இது வந்து ஹியூமினை விட்டுருங்க, இன்சொலிபிள். ஓகேவா. இது வந்து அல்கலியில் மட்டும்தான் சொலிபிள் ஆகும், அப்படின்னா ஆசிட்ல வந்து இன்சொலிபிளாக இருக்கும். அப்போ வந்து ஆப்ஷன் வந்து ஹியூமிக் ஆசிட் தான் வந்து கரெக்ட். அடுத்து வந்து யூமிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. யூமிக் ஆசிட்னா ஒன்றும் இல்லை, டார்க் கலர் ஆர்கானிக் மெட்டீரியல் எக்ஸ்ட்ராக்டட் பை அல்கலி அண்ட் பிரிசிபிடேட்டட் பை ஆசிட் அப்படின்றாங்க. இது பேர் தான் வந்து யூமிக் ஆசிட்ன்றாங்க. செல்லுலோஸ் அண்ட் எமிசெல்லுலோஸ் இது எல்லாமே ஒரு கார்போஹைட்ரேட்ஸ்ன்றாங்க. லிக்னின் காம்பவுண்ட்ஸை வந்து ஃபங்கை மட்டும்தான் டீகம்போஸ் பண்ணுன்றாங்க. பட் ரேரான ஃபங்கை தான் வந்து பண்ணும். லிக்னின் தியரி இவர் வந்து யார், இது வந்து சொன்னது யாருன்னா வேக்ஸ்மேன் அப்படின்ற சொல்லியிருப்பாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஹியூமஸ் ஃபார்ம் வந்து எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா, லிக்னினோட டீகம்போசிஷன் வந்து இன்கம்ப்ளீட் டீகம்போசிஷனாக இருக்கிறதுனால லிக்னின் ஹியூமஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் வந்து வேக்ஸ்மேன், இதுதான் லிக்னின் தியரின்றாங்க. செல்லுலோஸ் இஸ் மோஸ்ட் அபடன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ன்றாங்க. லீஸ்ட், அதாவது மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஃப்ராக்ஷன் அமாங் ஃபார் மைக்ரோபியல் டீகம்போசிஷன் பார்த்தோம்னா லிக்னின். ஓகேவா. அடுத்து சாயில் ஆர்கானிக் மேட்டர் பார்ப்போம். எனி சப்ஸ்டன்ஸ் கண்டைன் கார்பன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆர்கானிக் மேட்டர் அப்படின்றாங்க. இது வந்து எதனால் கிடைக்குதுன்னா, டீகம்போசிஷன் ஆஃப் அனிமல் அண்ட் பிளான்ட் ரெசிடியூஸை டீகம்போஸ் பண்ணோம்னா ஆர்கானிக் மேட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சாயில் ஃபெர்டிலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி, சாயில் ஹெல்த், இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் எதுன்னு பார்த்தோம்னா ஆர்கானிக் மேட்டர். ஓகேவா. இது வந்து எதில் அதிகமாக இருக்கணும்னா கிளே லோம் சாயில்ஸில் வந்து ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருக்குது. இதே வந்து நைட்ரஜனில் வந்து ஹியூமஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர் கண்டைன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. நைட்ரஜனில் 5 to 5%, கார்பனில் 50 to 58 கொடுத்துருக்காங்க. சிஎன் ரேஷியோ வந்து ஹியூமஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 9.1லேருந்து 12.1 வரையும் இருக்குன்றாங்க. ஓகேவா. ஆர்கானிக் மேட்டர் வந்து நார்மலாகவே கிராஸ்லேண்ட் அந்த மொல்லி சால்ஸ், ஓகேவா, அதில் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. டோட்டல் நைட்ரஜன் கண்டென்ட் இன் நார்மல் அக்ரிகல்ச்சரல் சாயில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 0.03லேருந்து 0.05% தான் இருக்குன்றாங்க. அதாவது அப்ராக்சிமேட்லி 1000 kg நைட்ரஜன் பர் ஹெக்டர் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. இது வந்து சாயில் ஆர்கானிக் மேட்டர் ஆக்சுவலி, SOMனா
பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹியூமிக் மேட்டரில் வந்து 60-80%. இது வந்து 20-30%. காம்ப்ளெக்சிசிட்டி வந்து இதில் பார்த்தோம்னா ஹியூமிக் மேட்டர் வந்து காம்ப்ளெக்சிசிட்டி வந்து அதிகமாக இருக்குது, நான் ஹியூமிக் மேட்டர் வந்து கம்மியாக இருக்குன்றாங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து இது ஹையாக இருக்கும் ஹியூமிக் மேட்டர், இது வந்து கம்மியாக இருக்கும். ஸ்டெபிலிட்டியுமே ஹியூமிக் மேட்டர் வந்து நல்ல ஸ்டேபிளாக இருக்கும், இது வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஹியூமிக் மேட்டர்னா ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட், ஹியூமின், இது எல்லாமே வந்து அதில் வரும் ஹியூமிக் குரூப்பில். நான் ஹியூமிக் குரூப்பில் வந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், வேக்சின்ஸ், ரெசின்ஸ், இது எல்லாமே வந்துடும். இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். இது ஜஸ்ட் ரீகால் ஆகட்டும்ட்டு இங்கே கொடுத்துருக்கு. ஆர்கானிக் கார்பன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஆர்கானிக் மேட்டர் கூட வந்து 0.58 வந்து மல்டிப்ளை பண்ணாங்கன்னா ஆர்கானிக் கார்பன் வந்து வரும் அப்படின்றாங்க. இதே வந்து ஆர்கானிக் கார்பன் இன்ட்டு ஆர்கானிக் மேட்ரு, இப்போ ஆர்கானிக் மேட்டரை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ஆர்கானிக் மேட்டர்னா ஆர்கானிக் கார்பனோட 1.724 வந்து பெருக்கணும். இதை வந்து 1 பெமிலியன் ஃபேக்டர் அப்படின்னாங்க. ஏன்னா இது அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார், அதனால அவர் பேரை வச்சிருப்பாங்க. அடுத்து சிஎன் ரேஷியோ, இது வந்து கொடுத்துருக்கு. சிஎன் ரேஷியோ வந்து இந்த டேபிள் வந்து முக்கியம், இதுலேருந்து கேட்பாங்க. ஒரு முறை பாருங்க, என்னால் எல்லாமே படிக்க முடியல அப்படின்னா ரொம்ப முக்கியமானதுக்கு மட்டுமாச்சு படிச்சுக்கோங்க. மினரல் சாயிலுக்கு வந்து முக்கியம், நார்மல் சாயில் முக்கியம், ஹியூமஸ் முக்கியம், எஃப்ஓஎம் முக்கியம், ஓகேவா. மினரலைசேஷன், இம்மொபைலைசேஷன் முக்கியம், இது மட்டுமாச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. கிராப் ரெசிடியூ டீகம்போஸ் குயிக்லி ரிலீஸ் நியூட்ரியன்ஸ் எந்த சிஎன் ரேஷியோவில் இருக்குன்னு பார்த்தோம்னா 20:1 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஈஸியாக ரிலீஸ் பண்ணுது அப்படின்றாங்க. எஃப்சிஓ ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎன் ரேஷியோ கம்போஸ்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா லெஸ் தென் 20:1. இதுவுமே நம்ம இன்னொரு இடத்துல நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், லாஸ்ட் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிஎன்பி ரேஷியோ இல்லைனா சிஎன்எஸ் ரேஷியோன்னு பார்த்தோம்னா 100:10:1 அப்படின்றாங்க. அடுத்து வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச். அயான் எக்ஸ்சேஞ்சை பார்த்தோம்னா ion exchange is a reversible process where cations and anions are exchanged between solid and liquid phases, ஓகேவா. between solid phases அதில் ஆச்சுன்னா இதுக்கு பேர் வந்து இன்வெர்ஸ் ரேஷியோ லா அப்படின்றாங்க. இதை சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா மேட்சன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, அயான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் தாங்க அயான் எக்ஸ்சேஞ்ச், ஓகேவா. பெருசாலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா இதுக்கு பேர் வந்து கேட்டையான் எக்ஸ்சேஞ்சுன்னுவாங்க, ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா இதுக்கு பேர் வந்து ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னுவாங்க. இந்த அயான் எக்ஸ்சேஞ்சை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணது யாருன்னா ஹாரி ஸ்டீஃபன் தாம்சன் அப்படின்றவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்பர்ட்டி வந்து மெயின்லி டியூ டு கிளே சில்ட் ஃப்ராக்ஷன், இதனால தான் ஆர்கானிக் மேட்டர் இதனால தான் நடக்குது அப்படின்றாங்க. லெஸ் தென் 20 மைக்ரான் இருக்கணும், அப்போ தான் வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். அயன் எக்ஸ்சேஞ்ச் அஃபெக்ட்ஸ் ரீடென்ஷன் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ட் நியூட்ரியன்ஸ் அப்படின்றாங்க. என்னென்னத்துக்குன்றதை வந்து படிச்சுக்கோங்க. சல்ஃபர், கால்சியம், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ்ன்றாங்க. இதுதான் வந்து ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. இதில் வந்து எக்ஸ்சேஞ்சபிள் கேட்டையான்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கு, ஒரு முறை படிங்க. கால்சியம் தான் வந்து டாமினன்ட் எக்ஸ்சேஞ்சபிள் கேட்டையான்ஸ்ன்றாங்க. இதே ஆசிட் சாயிலில் வந்து அலுமினியம் தான் வந்து டாமினண்ட்டாக இருக்கும், ஓகேவா. அல்கலி சாயிலில் வந்து சோடியம் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். காமன் ஆனையான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கேட்டையான்ஸ் இது, ஆனையான்ஸ் எதுன்னு தெரியாமல் போயிடாதீங்க, இதெல்லாம் ஒரு முறை பாருங்கள். நைட்ரஜன் அக்கர்ஸ், இந்த கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் மட்டும்தான் வந்து 2 ஃபார்ம்லையுமே இருக்கும், ஆனியானிக் ஃபார்ம்லையும் இருக்கும், கேட்டையானிக் ஃபார்மில் ரெண்டுத்துலையுமே இருக்கிறது வந்து நைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். இது வந்து மிசில், இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஒரு இண்டிவிஜுவல் கொலைடல் பார்ட்டிகல்ஸ் பேர் தானே இது மிசில் அப்படின்வாங்க. அதான் மிசில் இஸ் எ டினி கிளே ஆர் ஹியூமஸ் கொலைடல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து நெகட்டிவ் சார்ஜஸில் வந்து இருக்கும், இதை சுற்றி வந்து கேட்டையான்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. திஸ் கேட்டையான்ஸ் ஆர் ஹெல்டு பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன். இது வந்து என்ன அட்ராக்ஷனில் இருக்குன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன்றாங்க. இதுதான் வந்து கேட்டையான் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்றாங்க. இதுதான் வந்து கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டிக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாகவே இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து பிளான்ட் நியூட்ரியன்ஸை ஸ்டோர் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே அதே மாதிரி வந்து நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகாமல் லீச்சிங் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்து இந்த மிசில் தான் காரணம் அப்படின்றாங்க, ஓகேவா. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். which component of soil primarily responsible for its cation exchange capacity அப்படின்றாங்க. நம்ம மேலேயே பார்த்துட்டோம்ல, கொலாய்டல் ஃப்ராக்ஷன், இதுதானே ரொம்ப ரொம்ப முக்கியம்.
கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் இது வந்து மெயின்லி பார்த்தோம்னாவே கிளே அண்ட் ஹியூமஸ் இந்த இதுதான் தேவை. ஏர் ஃபில்டு போர் ஸ்பேஸ்ன்றது வந்து இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஏரேஷனுக்கு தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதே வந்து கோர்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ் இது வந்து இதுக்கும் அதுக்குமே கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி வந்து கிராவிடேஷனல் வாட்டர் வந்து ட்ரைனேஜ் இந்த மாதிரி இதுக்கு தான் தொடர்பு இருக்குதா ஒழிய நியூட்ரியன்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டிக்குலாம் அது பெரிய அளவுக்கு ரிலேஷன் கிடையாது. முக்கியமான இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா இதுதான் வந்து கரெக்டாக வரும். கொலைடல் ஃப்ராக்ஷன் தான் இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. அதே தான் இங்கே கொடுத்துருக்கு கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டினா ஒன்றும் இல்லை, கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் அப்சார்ப் ஓல்டு எக்ஸ்சேஞ்ச் கேட்டையான்ஸ், இதுக்கு பேர் தான் வந்து கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. கேட்டையான்னா பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும், ஆனையான்னா நெகட்டிவ் சார்ஜில் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க மில்லி ஈக்குவலண்ட் பை 100 கிராம் சாயில்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ யூனிட் இது வந்து ஓல்டு யூனிட் ஆக்சுவலி. இப்போ வந்து எஸ்ஐ யூனிட் வந்து சி மோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அடுத்த முக்கியமான ஒரு ப்ராசஸ் வந்து கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னது வந்து மார்ஷல். இது வந்து எங்கே அதிகமாக நடக்கும்னா கிளே அண்ட் ஹியூமஸ் கொலாய்ட்ஸில் தான் அதிகமாக நடக்குது. ஆல்சோ அக்கர்ஸ் பிளான்ட் ரூட் சர்ஃபேஸ்லேயும் இருக்குதுன்றாங்க. ரூட்டுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா 10லேருந்து 100 மில்லி ஈக்குவலண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்ட்ரென்த்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ஒரு முறை படிச்சுக்கோங்க. ஹைட்ரஜனுக்கு தான் அதிகமாக இருக்குது. இதே ரீப்ளேசிங் பவருக்குமே கொடுத்துருக்காங்க. அது அப்படியே திருப்பி போட வேண்டியதுதான். அடுத்து ஹையர் கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும்னா 2:1 டைப் கிளே மினரலுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்மெக்டெக் டைப்னா இது மார்லேட், ஓகேவா, வெர்மிகுலைட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஹை ஆர்கானிக் மேட்டர் இருந்துச்சுனாவும் கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சாயில் பிஹெச் அதிகமாக இருந்துச்சுனாலும் இருக்கும், கிளே சாயில் அதிகமாக இருக்கும். லோயர்னு பார்த்தோம்னா கயோலினைட் 1:1 டைப் கிளே மினரல்ஸில் வந்து கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். சாண்டி சாயில்ஸில் கம்மியாக இருக்கும். பிஹெச் வந்து கம்மியாக இருந்தாலும் கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து குறைவாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. இங்கே வந்து சில இதுக்கு வந்து டெக்ஸ்டரல் கிளாஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு வந்து இப்போ சாண்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கிளேக்கு வந்து அதிகமாக இருக்குது. இது சும்மா ஒரு முறை வாட்சி பாருங்கள். இது வந்து 5, 10, 15, 5 தானே ஆட் ஆகுது. வாட் இஸ் வாட்னு படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து கிளே மினரல்ஸ்க்குமே கொடுத்துருக்கு. கிளே மினரல்ஸ் கயோலினைட்டுக்கு வந்து கம்மியாக இருக்குது, ஹியூமஸ்க்கு வந்து அதிகமாக இருக்குது. வாட் இஸ் வாட்னு ஒரு முறை படிங்க. வெர்மிகுலைட்டு, மார்லைட்டு அதிகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா வெர்மிகுலைட், ஓகேவா. அடுத்து அதிகமாக இருக்கிறதுனா மார்லைட். எல்லாம் ஒரு முறை படிங்க. கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றாங்கன்னா இதுதான் வந்து நியூட்ரியன்ட் ரிசர்வேயர் அப்படின்றாங்க. இது வந்து நியூட்ரியன்ஸில் வந்து ஹோல்டு பண்ணி வைக்குன்றாங்க. லீச்சிங் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுதுன்றாங்க. சாயில் ஃபெர்டிலிட்டியை வந்து அதிகமாக ஆக்குதுன்றாங்க. அதிகமாக ஹையர் கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா நியூட்ரியன்ட் வந்து அதிகமாக இருக்கும், ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. நியூட்ரியன்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஏன்னா ஆர்கானிக் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஆர்கானிக் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நியூட்ரியன்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும், அதான் சொல்கிறாங்க. சாயில் ரெக்ளமேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்றாங்க. அதே மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணுது அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு டேர்ம் இது ஆக்சுவலி எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் பர்சன்டேஜ் அப்படின்றாங்க. இது வந்து மோர் தென் 15னா அந்த அல்கலி சாயில்னு பிரிச்சிருவாங்க. ஆக்சுவலி பர்சன்டேஜ் ஆஃப் சோடியம் இந்த டோட்டல் கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி இதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் பர்சன்டேஜ்ன்றாங்க. அதாவது இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கேட்பாங்க. சோடியம் டிவைடட் பை கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி இன்டூ 100. ஹை கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா ஹை ஃபெர்டைல் சாயில், இது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா லெஸ் ஃபெர்டைல் சாயில், ஓகேவா. அடுத்து ஆனையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. இதே வந்து ஆனையான் வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆனையான்ஸ் வந்து எவ்வளோ அப்சார்ப் பண்ணியிருக்கா அது வந்து ஆனையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அப்படின்றாங்க. கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் கொலாய்ட்ஸ் ஹோல்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆனையான்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இதுதான் வந்து ஆனையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டின்றாங்க. இதுக்குமே வந்து யூனிட் கொடுத்துருக்கு, இதெல்லாம் ஒரு முறை பாருங்கள். ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஸ்ட்ராங்லி அப்சார்ப்டு, ஆக்சுவலி இந்த ஆர்டர் தான் இது. OH வந்து அதிகமாக இதாக இருக்குது, இது வந்து கம்மியாக இருக்குன்றாங்க. ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம்னா இது வந்து பிஹெச் வந்து டிக்ரீஸாக இருக்குது அப்படின்றாங்க. அதாவது மோர் அசிடிக்காக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஆனையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். இது வந்து 1:1 டைப் கிளே மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து கயோலினைட் வந்து ஒரு ஆசிட் ரிலேட்டட், ஓகேவா. இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து 2:1 டைப்பில் வந்து கம்மியாக இருக்குன்றாங்க. கயோலினைட் தான் அதிகமாக ஆனையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி இருக்குன்றாங்க, ஓகேவா. இது இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலி ஆசிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும், ஓகேவா. பாஸ்பேட் வந்து
ஃபிக்ஸ் ஆயிரும். அதான் இங்க சொல்றாங்க. பாஸ்பேட் வந்து ஃபிக்சேஷன் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பாஸ்பேட் ஃபிக்சேஷன்றாங்க. இதெல்லாம் ஒரு முறை நீங்க படிங்க. உங்களுக்கு புரியும். இதே வந்து ஆசிட் சாயில்னா அயர்ன், அலுமினியம் கூட வந்து ஃபிக்ஸ் ஆகும். இதே வந்து கால்சியம், ஜிங்க் கூட வந்து அல்காலி சாயிலா இருந்தா ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்றாங்க. இது வந்து ஒண்ணும் இல்லங்க. ரெடியூஸ் ஆனியன் லீச்சிங்க வந்து ரெடியூஸ் பண்ணுதுன்றாங்க. பாஸ்பரஸ் ஃபிக்ஸ வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்றாங்க. பாஸ்பேட் ஃபிக்சேஷனும் நடக்குதுன்றாங்க. பாஸ்பேட் ரீடென்ஷன் இந்த மாரி இது ஆனையான்னாவே பாஸ்பரஸ் வந்து அது கூட ரிலேஷனா இருக்கும். ஓகேவா? இத வந்து மறந்துறாதீங்க. இது வந்து ஃபியூச்சர் குடுத்துருக்காங்க. கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி ஆனியன் நம்ம மேல என்ன படிச்சோமோ சேம் அது அப்படியே குடுத்துருக்கு. அப்படியே ஒரு முறை படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பேஸ் சேச்சுரேஷன்ஸ் ஆஃப் சாயில் அப்படின்றாங்க. பேஸ் சேச்சுரேஷன்னா ஒண்ணும் இல்ல. பெர்சன்டேஜ் ஆஃப் கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி ஆக்குபைட் பை பேஸ் ஃபார்மிங் கேட்டையான்ஸ். பேஸ் ஃபார்மிங் கேட்டையான்ஸ் வந்து கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி ஆக்குபை பண்ணியிருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து பேஸ் சேச்சுரேஷன் அப்படின்றாங்க. பேஸ் ஃபார்மிங் கேட்டையான்ஸ்னு பார்த்தோம்னா கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம்ன்றாங்க. ஆசிட் ஃபார்மேஷன் கேட்டையான்ஸ்னா அலுமினியம், ஹைட்ரஜன் அப்படின்றாங்க. பேஸ் சேச்சுரேஷனுக்கு வந்து ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் எக்ஸ்சேஞ்ச் பேசஸ் டிவைடட் பை கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி இன்டூ 100. ஓகேவா? இதுதான் S/T. எஸ்னா ஒன்றும் இல்லை. கால்சியம், மெக்னீசியம் இந்த கேட்டையான்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணி அது கூட வந்து டிவைடட் பை கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டினா பேஸ் சேச்சுரேஷன். ஓகேவா? ஆல் கேட்டையான்ஸ் அயன், ஹைட்ரஜன் அண்ட் அலுமினியம் ஆர் கால்டு எக்ஸ்சேஞ்சபிள் பேசஸ் அப்படின்றாங்க. ஆக்சுவலி எக்ஸப்ட் ஹைட்ரஜன், அலுமினியம் தவிர. ஓகேவா? மற்ற எல்லா கேட்டையான்ஸும் ஹைட்ரஜன் அண்ட் அலுமினியம் சாயில் அசிடிட்டி வந்து இது நமக்கு தெரிஞ்சது தான். இந்த பேஸ் ஃபார்மிங் அயன்ஸ் வந்து கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம் இது நல்லாவே தெரியும். இதே வந்து ஐ பேஸ் சேச்சுரேஷன் இருந்துச்சுன்னா அந்த சாயில் வந்து ஐ ஃபெர்டிலிட்டி சாயில் அப்படின்றாங்க. பேஸ் சேச்சுரேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பிஹெச்க்கு வந்து ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 5 இருந்துச்சுன்னா பேஸ் சேச்சுரேஷன் வந்து 25 இருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் நான் ஒரு முறை நல்லா படிங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு யூனிட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பிஹெச் ஃபார் எவரி 1 யூனிட் டிக்ரீஸ் பிஹெச் பேஸ் சேச்சுரேஷன் டிக்ரீஸ் 20% அப்படின்றாங்க. இதே வந்து பேஸ் சேச்சுரேஷனுக்கு வந்து சாயில் ஃபெர்டிலிட்டிக்கு வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 80%னா ஹை ஃபெர்டிலிட்டி, இது வந்து 50%க்கு லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா லெஸ் ஃபெர்டைல் சாயில் அப்படின்றாங்க. பேஸ் சேச்சுரேஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபெர்டிலிட்டி ஸ்டேட்டஸ், அதே மாதிரி வந்து சாயில் அசிடிட்டியை வந்து நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வந்து லைம் ரெக்ரூட்மெண்ட் கால்குலேஷன் போட, இதோட வந்து ரெக்ளமேஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் அல்கலி சாயில் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேஸ் சேச்சுரேஷன் வந்து ரொம்ப முக்கியன்றாங்க. டைம் ஆயிடுச்சு. நம்ம சாயில் ஃபெர்டிலிட்டி இது வந்து ஒரு சின்ன டாபிக் தான். இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.